ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வந்திருக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் பார்ப்போம். நாளை காலை வழங்கப்படும் இலவச தரிசன டிக்கெட் அப்டேட்டையும் பார்ப்போம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் நாளை காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும். ஆனால் தற்பொழுது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. கியூலின் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட நாளைக்கு அதிகமான க்ரௌட் இருக்கும். எதன் காரணமாக நாளைக்கு அதிகமான க்ரௌட் இருக்குன்ற எஸ்டிமேஷன் நான் சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள், இன்றைக்கி டிக்கெட் வாங்கி நாளை காலை டிக்கெட் வாங்கினீங்கன்னா வெள்ளிக்கிழமை டிக்கெட்டும் கொடுப்பாங்க, சனிக்கிழமை டிக்கெட்டையும் கொடுப்பாங்க. இதுதான் ப்ளஸ். அதனால் அதை வாங்கிறதுக்கு ஒரு பிளானோடு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. சனிக்கிழமை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் வாங்கி தரிசனம் பார்த்துடலாம்ன்ற மாதிரி முடிவில் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு சில பேர் நம்மக்கிட்டே பேசினாங்க. அதனால் வருகின்ற பக்தர்கள் இதை கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க. இந்த வாரம் ஃபுல்லாக க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். நாளை காலை வழங்கப்படும் டிக்கெட்டோட எண்ணிக்கை என்னை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். கொடுத்தால் நாளைக்கே வெள்ளிக்கிழமை தரிசனம் பார்ப்பதற்காக ஒரு 14,000 டிக்கெட்டும், சனிக்கிழமை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 12,500 டிக்கெட்டும், ஸ்ரீவாரிமெட்டில் ஒரு 4,500 டிக்கெட்டும், மொத்தமாக 30,000 டிக்கெட் வழங்கப்படும் என்ற எண்ணிக்கையை என்னுடைய கணிப்பாக அவங்கக்கிட்ட நான் முன்வைக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு சனிக்கிழமை டிக்கெட் கொடுக்கலனா வெள்ளிக்கிழமை டிக்கெட் மட்டும் ஒரு 14,000 கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரியும். முதல் சனிக்கிழமை புரட்டாசி நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இது நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துடலாம் என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கொடுத்த டிக்கெட்டின் அளவு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையே தரிசனம் செய்வதற்காக ஒரு 15,500 டிக்கெட்டும், சனிக்கிழமை அதிகாலை தர்ஷன் டிக்கெட்டாக ஒரு 15,000 டிக்கெட்டும், மொத்தமாக 30,500 டிக்கெட் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் 4,500 டிக்கெட் கொடுத்தாங்க. மொத்தமாக ஆல்மோஸ்ட் 35,500 டிக்கெட் கொடுத்தாங்க போன வாரம். அதுக்கு முன்னாடி வாரம் வெள்ளிக்கிழமை தரிசனம் செய்வதற்காக ஒரு 14,000 டிக்கெட்டும், சனிக்கிழமை காலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 7,000 டிக்கெட்டும், மொத்தமாக 21,000 டிக்கெட் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் 4,500 டிக்கெட் கொடுத்தாங்க. இதில் எந்த முடிவு வேணால் அவங்க எடுக்கலாம். இல்லை முதல் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் முன்ன பின்ன கூட அந்த ஐடியா மாறலாம் என்ற எஸ்டிமேஷன் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆனால் தற்போது வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு. இரவாக பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே வெள்ளிக்கிழமை டிக்கெட் காலை 2 மணிக்கு தந்தாங்கன்னா நடுராத்திரி வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்புகளே கிடையாது. சப்போஸ் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கி காலையில் கொடுத்த வீடியோவில் இன்றைக்கி ஒன்றும் கோயிலை விட்டு கியூலைன் வெளியில் வரலன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நீ கோயிலை விட்டு கியூலைன் வெளியில் வந்து கிருஷ்ணதீர்த்த கெஸ்ட் ஹவுஸ் நிற்குதுன்னு ஒரு தகவல் இருக்குது. அது ஒரு பக்தர்கள் சொன்னாங்க. அது ஒரு 50% உண்மையை எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் டிபிசின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் கிருஷ்ணதீர்த்த கெஸ்ட் ஹவுஸ் சொல்கிறாங்க. ஒரு 50% நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் என்ற விஷயத்தை வேணால் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதியில் காலை 2 மணிக்கு வழங்கப்படும் டிக்கெட்டின் இடம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸிலும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், கூட்டம் அதிகமாக இருக்கும் என்ற அலர்ட்டையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நாளைக்கு என்னுடைய எஸ்டிமேஷன் தரிசனப்படி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3 முதல் 4.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 முதல் 26 மணி நேரம் வரை நாளை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற எஸ்டிமேஷன் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். முதல் சனி கொஞ்சம் க்ரௌடு பெரிய லெவலில் இருக்காது. 3ஆம் சனி 4ஆம் சனி தான் பெரிய லெவலில் க்ரௌட் இருக்குன்றது என்னுடைய கணிப்பாக அவங்கக்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். தரிசனத்துக்கு யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கூடுதல் இஓ திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் இஓ இன்றைக்கி எல்லாமே குடோனில் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. பக்தர்கிட்ட நிறைய குறைகள்லாம் கேட்டிருக்காரு. ஃபுட் எப்படி கொடுக்குறாங்கன்னெலாம் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களை விசிட் பண்ணும்போது பக்தர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கேளுங்க, நான் ரீப்ளே பண்ணுறேன்.